இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம், அதுவும் குறிப்பா உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்த்தலாம். சுமி அப்புறம் கர்கிவ் பகுதிகள். ஏன்னா இந்த பகுதிகளில் பெருமளவுல ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல இறங்கியிருக்காங்க. பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்காக அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து முன்னேறி வந்து ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால இத தடுக்கணுன்றதுக்காக ஒரு பஃபர் ஜோன் ஆப்பரேஷன்ல இறங்கியிருக்காங்க. இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பெருமளவுல சுமில இருக்கு. அட் த சேம் டைம் கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒசான்ஸ்க்ல இருக்கு. இப்ப நம்ம நேரா களத்துக்கு போயிரலாம். அப்பதான் அங்க என்ன நடக்குது? எந்தெந்த பகுதிகள்ல என்ன மாரி சண்டைகள் நடக்குது? அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம அப்படியே மேப்புக்கு போயிரலாம். உக்ரைனோட வட கிழக்கு. ஸோ இங்க இருக்க சுமி ஓப்லாஸ்ட்ல தான் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இல்ல ரெட் கலர்ல இருக்கிறது மார்க் ஆயிருக்கிறதுலாம் ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பகுதிகள். இந்த சோர்ஸ் யார் குடுத்தாங்கன்னா, டீப் ஸ்டேட்ன்னு சொல்லக்கூடிய சோர்ஸ். அவங்க வந்து ப்ரோ உக்ரேனியன். அதாவது இந்த உக்ரைனோட கவர்மெண்ட்டோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீப் ஸ்டேட். ஸோ அவங்க மேப் ரிலீஸ் பண்றாங்க. ரஷ்யா எந்தெந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம எந்தெந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மேப் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த மேப் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா இது என்னோட மேப். பட் அந்த லேயர் அவங்களோட லேயர். அத வெரிஃபை பண்ணோம். அந்த ஒரு காரணத்தினால தான். இல்ல ப்ளூ கலர்ல இருக்கிறது உக்ரைன் ரஷ்யாக்குள்ள முன்னேறி போய் பிடிச்சிருக்காங்க. அது உக்ரைன் தரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இங்க மார்க் ஆயிருக்கு. 2வது கிரீன் கலர்ல இருக்கிறதுலாம் இந்த 2022ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஈடுபட்டாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல இந்த பச்சை கலர்ல மார்க் ஆயிருக்கலாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. இந்த வழியில வந்து தான் கீவ பிடிக்க வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாங்க. ஸோ அதுதான் இங்க மார்க் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இப்ப நம்ம நேரா பார்க்க போறது சுமியோட வடக்கு பகுதி. ஸோ அந்த பகுதிகள்ல தான் ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவோட ஒப்லாஸ்ட்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. இதான் கர்ஸ்க் ஒப்லாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளுக்குள்ள உக்ரைன் இருந்தாங்க. இப்போ கர்ஸ்க்ல இருந்து முன்னேறி சுமிக்குள்ள ரஷ்ய தரப்புல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி குடுக்கக்கூடிய மேப். ஏன்னா 5ஆம் தேதி இன்னைக்கு தான். இதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். 4ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். அதுவும் களத்துல நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 நாள் 2 நாள் டிலே இருக்கும். அதனால 1ஆம் தேதியிலிருந்து ரஷ்யா தரப்புலயும் சரி, உக்ரைன் தரப்புலயும் சரி, சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா வீரர்களோட சேஃப்டிக்காக. ஸோ முதல்ல 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் திரும்பவும் ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள இந்த தெற்கினோ பகுதி. ஸோ அதுல உக்ரைன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணது உக்ரைன், ரெட் கலர்ல மார்க் பண்ணது ரஷ்யாவோட ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ உக்ரைனோட பகுதிகள்ல இருந்து ரஷ்யாவோட டெட்கினோ பகுதிகளுக்குள்ள முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட்கினோவோட புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இருமுனை தாக்குதல்னால இந்த தெற்கினோ பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்றதுக்காக முன்னேறி இருக்கிறாங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு ரஷ்யாவோட இந்த தெற்கினோ, இந்த சுமி பார்டர் இருக்கு இல்லையா? கர்ஸ்க் சுமி பார்டர். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரென்ச் லைன் இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்குள்ள உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போய் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. சில டீம்களா தான் பிரிஞ்சு போவாங்க. ஏன்னா அந்த பகுதியில ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி தான் இப்போதைக்கு இவ்வளவு பெரிய ட்ரென்ச்சா இருந்தாலும், உக்ரைனா இருந்தாலும் ரஷ்யாவா இருந்தாலும் ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது கிரே ஜோன்ல இருக்கனால உக்ரைன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேப்சர் பண்ணப்பட்டதா சொல்லல. உக்ரைனோட 225வது டெரிட்டோரியல் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதிகள் கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் வரல. பட் ஆனால் அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன் தரப்பு வந்து. அடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா, இந்த தெற்கினோ பார்த்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா, சுமியோட மிக முக்கியமான பகுதிகள். ஏன்னா இந்த வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அஃபென்சிவ் ஆபரேஷன் கர்ஸ்க்குள்ள போய் இந்த சுதா பகுதியை பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வழியா போன ரோடு. ஸோ இது H07 சொல்லக்கூடிய ஹைவே. ஸோ இந்த ஹைவே பிடிக்கிறதுக்காக தான் ரஷ்ய தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஹைவே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வழியா போயிருக்காங்க இல்லையா? அதே போலதான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாலா கொர்ஷ்னிவ்கா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியில் வந்து இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா H07 ரோட வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணேன் சும்மா அஃபிஷியலா. ஸோ இதை ரெட் கலர்ல இருக்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா இதோட பின்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா இருமுனை தாக்குதலா இருக்கும். அப்படி தாக்குதல் பண்ணும்போது இது அப்படியே பிஸ்கெட் போல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது பின்வாங்கிறது அப்படின்னாலும் இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சப்ளை லைன் அப்படிங்கிறது
அடுத்தது இங்க ஒரு ரோடு இருக்குல்ல, T1901. ஸோ இந்த ரோடு வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சப்ளை லைன் வரும். பட் ஆனா அந்த இடத்துல ஃபுல்லா ரிவர்ஸ்லாம் அதிக அளவுல இருக்கனால சப்ளை குடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனா ரஷ்யன்ஸ் ஒன்ஸ் ரஷ்யா இந்த H07 லைன பிடிச்சிட்டாங்கன்னா, அடுத்தது அப்படியே கீழ இறங்கி வந்தாங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, T1901 ரோடு. ஸோ அந்த ரோட வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பகுதிகள ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு பஃபர் ஜோன் மாரி இருக்கும். இவங்க வரக்கூடிய டைரக்ஷன்ல வச்சு நான் சொல்றேன். ஏன்னா கரண்ட்டா சண்டை நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மர வரிசைகள், காட்டு பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள ரஷ்ய தரப்பு வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச் லைன் அவங்க கேப்சர் பண்ணப்பட்டதா இன்னைக்கு அதிகாலை ரிப்போர்ட் வந்துட்டு இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வீடியோ பதிவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க வர்றது இங்க இருக்கக்கூடிய ரோட்ஸ் வழியா வந்தாங்கன்னா, இந்த மாரியா கர்ச்சிவ்கா இருக்கு இல்லையா? ஸோ இதோட சப்ளைஸை கட் பண்ணிடலாம். சப்ளைஸ் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய குண்டுகள், துப்பாக்கிகள், அதுக்கப்புறம் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற முதலுதவிகள், அங்க இருக்கக்கூடிய வீரர்களை இவாக்குவேட் பண்றது, அப்புறம் 3 வாரமா சண்டை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களை இவாக்குவேட் பண்ணிட்டு புதுசா ட்ரூப்ஸை கொண்டு வந்து அங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப நாளா ஒரே இடத்துல நின்று சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ ஈஸியா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால சப்ளை லைன்ஸ் கிளியரா இருந்தா தான் இது போல வேலைகள் உக்ரைனால செய்ய முடியும். இல்லைன்னா அது கட் ஆயிடும். ஸோ அதனால தான் எப்ப பாரு ரஷ்யா ஒரு இடத்துல பிடிக்கிறதுக்கு அந்த சிட்டிக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணாம அதை சுத்தி அது வழியா எந்தெந்த வழியாலாம் அந்த பகுதிகளுக்கு அஹ், உதவிகள் கிடைக்குதோ அந்த உதவிகளை தடுக்கிறதுக்கான வேலையில முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. So இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த பகுதியில எந்தெந்த இடத்துல முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நொவோகஸ்டாந்தினிவ்கா இருக்கு இல்லையா? ஸோ நான் மார்க் பண்ணக்கூடிய ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னு இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள், 5ஆம் தேதி வரக்கூடிய செய்திகள் அதிகாலை உக்ரைனோட நேரப்படி. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆச்சுன்னா பார்ப்போம். பட் ஆனா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டாந்தினிவ்கா. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதா உக்ரைன் தரப்புலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த பகுதிகள், அதுவும் இங்க இருக்கக்கூடிய எட்ஜ் போர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்கள் அங்க வந்திருந்தாங்க. ரஷ்யாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல், ரஷ்யர்களோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உலாத்திட்டு இருப்பாங்க. நான் அதை ஃபுல்லா காட்டல. ஏன்னா அதுல உயிர் சேதங்கள் அதிக அளவு இருக்கும். நான் பர்டிகுலர் இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு வேணா நான் டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். அங்க ரஷ்ய வீரர்கள் வந்திருந்தாங்க. நாங்க ட்ரோன்களை யூஸ் பண்ணி நாங்க அவங்கள தாக்கணும் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்து பண்ணா உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம மேப்ல போவோம். அடுத்து அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா கிந்தரடிவ்கா. ஸோ இந்த பகுதி நான் இப்போ ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்தா சொல்லியிருக்கிறாங்க. இது முழுவதுமே ஆனா அது கிரே ஜோனா இருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. வீடியோ பதிவுகள் எதுவுமே வரல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஆண்ட்ரிவ்கா. ஸோ இது உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா அது முழுசும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கள சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கிரே ஜோன் அப்படிங்கள சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கக்கூடிய ஒலிஷிவ்கா. ஸோ இதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆண்ட்ரிவ்கா. ஸோ நேரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலாகர்ஷவ்கா. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட்ரிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்குன்னு உக்ரைன் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகளை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் அங்க இருக்காங்க, நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல. இப்ப அதுக்கான வீடியோ பதிவு சைலோட இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு எட்ஜ் பொசிஷன்ல. அதனாலதான் ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலுமே இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள்லாம் முதல்ல பாம்பிங் ட்ரோன்கள் பார்த்துருந்தோம். ஒரு கிரினேட் மாதிரி இருக்கும். அந்த கிரினேடை கழட்டி விட்டுட்டு இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் மாதிரி இருதரப்புலையுமே அது போலதான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுலயே பல்வேறு மிசைல்கள் இருக்கும். குட்டி குட்டி மிசைல்கள் தான். கூட வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளும் இருக்கும். ஸோ இதை ஏவும் போது பர்டிகுலரா டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு வீரர்கள் மேல ஏவி விட முடியும். இது இருதரப்புலையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணதுதான். ஸோ இதனால ரெண்டாவது இது சூசைட் ட்ரோனாவும் ஆக்ட் ஆகும் சில ட்ரோன்கள்லாம். உக்ரைன் தரப்பு இந்த துப்பாக்கி சுடுற மாதிரியான ட்ரோன்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ட்ரோன்கள்லயே கன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிலாம் சுடுவாங்க. இதுக்கான காரணங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த லைனா பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப திரும்பி மேப்ல போவோம். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ரிவ்கா வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நொவோகொலினிவ்கா. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துதான் சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. மற்ற மேப்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நியூட்ரல் மேப்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் சார்பு இல்லாம உக்ரைனுக்கும் சார்பு இல்லாம நியூட்ரலா பேசுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவுகள். அடுத்தது யூனிஃபிகிவ்கா.
இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிஃபிகேவ்கா இங்கேயும் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுன் அந்த டவுன் கிடையாது. இங்க குட்டி செட்டில்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. ஸோ இங்க நீங்க கனெக்ட் பண்ணும்போதே தெரியும், ஒரு மேசிவான ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள், அதாவது ராய்டர்ஸ் இது போல பிரபலமான மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா முன்னேறி வந்து பல கிலோமீட்டர்களை பிடிச்சிருக்காங்க, ஸ்கொயர் கிலோமீட்டர்களை அப்படிங்கிறது போல 150 ஸ்கொயர் கிலோமீட்டர் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இப்போ ஓரளவுக்கு பகுதிகள், கணிசமான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. எப்போ இந்த H07 ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்களோ முழுமையா, அந்த டைம்ல இந்த பகுதிகள், பெரும்பான்மையான பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். இப்ப நான் சொல்ல வர்றது இங்க இருக்கக்கூடிய லைன் தான். ஸோ இந்த யூனிஃபிகேவ்கா இதெல்லாம் பிடிக்காதனால ரஷ்யா இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த H07 ரோடு, ஸோ அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்றாங்க. அதுக்கான காரணம் இந்த யூனிஃபிகேவ்கா. ஸோ இதை பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய சப்ளை லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் இங்க இருக்கக்கூடிய ட்ரோன் அட்டாக்ஸ். ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டவுன். இதை போய் ஸ்ட்ராங் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய ட்ரோன்கள், ரோடை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரோட்ல எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய மரியா சாலை இந்த இடத்துலயும் ஒரு கட் பண்றாங்க. ரெண்டாவது இந்த யூனிஃபிகேவ்கால இருந்து முன்னேறி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட கட் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைட்ல லோட் ஆயிருக்கும். அந்த யூனிஃபிகேவ்கா இருக்கு இல்லையா, ஸோ அதோட புறநகரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் கண்ட்ரோல் சைட்ல வீடியோ பதிவுகள் லைனும் லோட் ஆயிட்டு இருக்கும். இது ரஷ்யா ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள். அங்க வரக்கூடிய சப்ளைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உக்ரைனோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்து மேல ஒன்றும் ஹோவர் ஆயிட்டு இருக்கும், ரிகானிசன் ட்ரோன்கள். அந்த ட்ரோன்களை பார்த்து தான் கீழே இருக்கக்கூடிய எஃபிவி ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க போய் அட்டாக் பண்றாங்க கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி. மேல இருக்கக்கூடிய ரிகானிசன் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லும் போதுமா இல்லை இன்னும் ஒரு அட்டாக் வேணுமா, அங்க யாராவது வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்களா இல்லை என்ன ஏதுங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இல்லை இன்னும் 2-3 அட்டாக் வேணும் அது கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல மேல இருக்கக்கூடிய ரிகானிசன் ட்ரோன்களை யூஸ் பண்ணி பண்றாங்க. இப்போ இதே போலதான் இங்க ரஷ்யாவோட எஃபிவி ட்ரோன்கள் போய் அடிக்கும், அதோட வீடியோ பதிவுகள். ஆனா அதுக்கு மேல ரிகானிசன் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். இதேதான் உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிகானிசன் ட்ரோன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்காணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ட்ரோனை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதிவுல பார்த்திருப்போம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன் இது என்ன நீடு, ஏன் அந்த அளவுக்கு என்ன தேவைப்படுது, ட்ரோன்களை யூஸ் பண்ணி சுடுற அளவுக்கு டெக்னாலஜி தேவைப்படக்கூடிய கட்டாயத்துக்கு போயிடுச்சா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. நார்மலா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது ரஷ்யா வந்து உக்ரைனோட ட்ரோன், அந்த பகுதியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ட்ரோனை இது போல வந்து ராமிங் சொல்லுவாங்க. ஒரு ட்ரோன் மேல இன்னொரு ட்ரோன் போய் மோதும். மோதிச்சுன்னா அந்த இருக்கக்கூடிய ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஸோ ரிகானிசன் ட்ரோன்களை டவுன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ட்ரோனை வச்சு டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரிகானிசன் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை டவுன் பண்ணலாம், ரேமிங் பண்ணலாம், அதை போய் முட்டிடலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா, இது போல அந்த ட்ரோனை சுத்தி 360 டிகிரியில ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல வருதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த ட்ரோன் குட்டிக்கரணம் அடிச்சு ஓட ஆரம்பிச்சிரும், வேகமா போக ஆரம்பிச்சிரும். இல்ல டைவ் டீப்பா வந்து பாத்தீங்கன்னா டைவ் பண்ணி வேற பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டேர்ன் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல பண்றதுனால அந்த ட்ரோனே ஆட்டோமேட்டிக்கா ப்ரிடிக்ட் பண்ணி அந்த மென்யூவர் பண்றது, அதாவது வளைஞ்சு போறாங்களா அதான் மென்யூவர். ஸோ அப்படி பண்றதுனால அந்த ட்ரோனை வந்து ராமிங் பண்ண முடியறது இல்ல. ஸோ இது போல நடக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ரிடிக்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணுன்னா சேஃபா ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இந்த ட்ரோனை சுட்டா மட்டும்தான் இந்த ட்ரோன்களை வந்து வீழ்த்த முடியும். அதுவும் சும்மா ஒரு தடவை சுட்டாலே விழுந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பல தடவை வந்து பாத்தீங்கன்னா சுடணும். ஸோ ஒன்ஸ் சுடுது அப்படின்னாலே இதெல்லாம் அக்வஸ்டிக் சிக்னல்லாம் இருக்கு. ஸோ அப்படி சுட்டாலுமே மிஸ் ஆகுது அப்படின்னாலும் இது யுவேசிவ் மெனிவர், அதாவது இது போல வளைஞ்சு போகுது இல்லையா, ஸோ அது போல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல ரிகானிசன் ட்ரோன்களை டவுன் பண்ணக்கூடிய வேலைகளை இருதரப்புலையும் இருக்கிறாங்க. உக்ரைன் இதுக்கான மாற்று கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதுக்கான மாற்று வந்துருச்சு. ரிகானிசன் ட்ரோன்களை மட்டும் வீழ்த்த முடியல அப்படின்னா களத்துல அதாவது ரஷ்யாவுக்கு எதிர்த்து உக்ரைனால எதுவுமே பண்ண முடியாது. இதுல இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஒரு பிளஸ் அட்வான்டேஜஸ்னாலதான் பல இடத்துலயும் ரஷ்ய வீரர்களுக்கு என்ன நடக்குது, உக்ரைனோட வீரர்களுக்கு எந்த இடத்துல உதவிகள் வருது
எப்படி உதவிகள் கிடைக்குது, எந்தெந்த டைம்ல உதவிகள் வருது, அவங்களுக்கு உதவி வந்திருக்கா இல்லையான்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ம் பண்றாங்க. ஸோ உதவிகளே இல்லாத நேரத்துல போய் ரஷ்யா அடிச்சாங்க அப்படின்னா, ஈஸியா அந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ஸோ அதுதான் அவங்களோட வேகமா முன்னேறதுக்கான ஒரு சீக்ரெட். ஸோ இது போல விஷயங்கள் இந்த களத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம திருப்பி களத்துக்கு போவோம். இந்த சுமி பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யுனிகிஃப்கா பார்த்திருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாரியே இந்த யுனிகிஃப்காவோட ஆ புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இத கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா, நேரா ரஷ்யா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை இல்லாத டைம்ல இந்த யுனிகிஃப்காவ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. 2வது இங்க இருக்கக்கூடிய சுமி பகுதி. இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டின் இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் தயவு செஞ்சு வெளிய போயிருங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ரஷ்யா முன்னேறிட்டு இருக்கிறதுனால. எந்த டைமும் இந்த பகுதிகள்லாம் வந்து தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து இம்மீடியட்டா வெளியேறிடுங்க அப்படிங்கூட சொல்றாங்க. அடுத்தது பில்லோபோல். அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வரேன். எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். இப்ப மார்க் பண்ணதெல்லாம் உக்ரைனோட பகுதிகள். ஸோ இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவாக்குவேட் ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முதல்ல இங்க இருக்கக்கூடிய பில்லோபோலியா மொத்தம் 16,000 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாவும். அதாவது இங்க இருக்க டெலகிராம் சேனல் நான் சைட்ல கட் பண்ணி வைக்கிறேன் இந்த இடத்துல. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். மொத்தம் 16,000 மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2,000 நபர்கள் தான் இருக்காங்க. பெருமளவுல இவாக்குவேட் பண்ணியாச்சு அப்படிங்கிறபோல, அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அஃபிஷியல்ஸ் அவங்க தரப்பிலிருந்து ரிப்போர்ட் வருது. ஸோ அதே போல தான் இங்க இருக்கக்கூடிய மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ட்ரோன் அட்டாக்ஸ். ட்ரோன் அட்டாக் அதுவும் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள். இந்த கேபிள் ட்ரோன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கேபிள கட் பண்ணி விட்டா மட்டும் தான் ட்ரோன நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இல்லன்னா, ஏதாவது ஒரு வலைய வச்சு பிடிக்கிறது அது போல தான். அத எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணிலாம் சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப இந்த ஆண்ட்ரிஃப்கா இதோட புறநகரங்கள்லாம் ரஷ்ய தரப்புலருந்து வந்துட்டாங்க இல்லையா? ஸோ எப்படியும் சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலருந்து அந்த ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னேறி வந்திருந்தாலும் கிரே ஜோன விட்டுட்டு இந்த ஆண்ட்ரிஃப்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதுலேருந்து ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்தாலே அந்த ட்ரோனோட ரேஞ்சு 25 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம். ஸோ சுமியே வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான். சுமியோட பல பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோட கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. அதனால பெருமளவுல இந்த பகுதிகள்ல இருக்கிறவங்கலாம் இவாக்குவேட் ஆயிருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டெலகிராம் இன்டிமேஷன் அத நான் சைட்ல லோட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா, இந்த ட்ரோன்கள் நார்மலா இப்படி என்டர் ஆகுது அப்படின்னாலே, அந்த இடத்துல சேதங்கள் அதிக அளவுல இருக்கும். அ அ ராணுவத்தினால உதவிகள் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ சுமின்ற என்டயர் சிட்டியே அந்த எப்படி சொல்றது? இப்ப தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. சென்னை முழுவதும் ஒருத்தவங்களோட ட்ரோன் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு ரிஸ்க். ஸோ அது போல தான் இது. ஸோ இந்த சுமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்லாஸ்டோட ஒரு கேபிட்டல் சிட்டி மாரி. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த சிட்டி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஃபைபர் ஆப்டிக்ஸ் அன்ஸ்டாப்பபிள் ட்ரோனோட கண்ட்ரோல்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, நார்மலா இது போல விஷயங்கள் செய்வாங்க. நம்ம முன்னாடிலாம் அத பார்த்துட்டு இருந்தோம். மேப் வீடியோ பெருமளவுல பார்க்க முடியாதனால அத விட்டுட்டோம். அ இந்த ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? எங்களோட கண்கள்ல இந்த சிட்டி தெரியுது. இது மாரி பெரிய சிட்டி பக்கத்துலலாம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா, நார்மலா உக்ரைனா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இது போல பிரபலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி, பிரம்மாண்டமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ எங்களோட கண்கள்ல சுமியோட சிட்டி உங்களுக்காக அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிட்டி கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. ஏரியல் டாமினன்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்ஸ்க்குள்ள இப்படி போம்போது இது போல இருந்துச்சு. இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, சுமிக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. இதுல என்னன்னா, இந்த சுமியோட என்டயர் பகுதிகள பிடிக்கிறாங்க. சுமிய பெருமளவுல பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, சொல்ல முடியாது. 200 கிலோமீட்டர் தான் கீவ். இதுக்கப்புறம் பெருமளவுல டிஃபென்ஸ் லைன்லாம் கிடையாது. திரும்பவும் ரஷ்யா சுமியிலிருந்து கீவ நோக்கி போனாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஹைலைட் என்ன இருக்கு அப்படின்னா, ரஷ்யானால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து குவிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி மேற்குலக நாடுகள் வந்து ஆ உக்ரைனுக்கு உதவி பண்ணி, உக்ரைன் வந்து ரஷ்யாவ அடிக்குது அப்படிங்கிற போல சொல்றாங்க. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். ஏன்னா லுஹான்ஸ்க் ரிபப்ளிக்ன்றது தனி, டொனெட்ஸ்க் ரிபப்ளிக்ன்றது தனி, நோவோ ரஷ்யா அப்படிங்கிறது தனி. இதுக்கப்புறம் தான் அது ரஷ்யாவோட இணையும். ஒத்துக்கல. மேற்குலக நாடுகள் எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பஃபர் ஜோன் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேல செர்னிகிவ், அப்புறம் சுமி, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க், ஜாப்ரோசியா, கெர்சன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனித்தனி பகுதிகள். இப்ப இவங்க எல்லாரும் ஒரு அலையன்ஸ்ல சேர்ந்துக்கிட்டு
உக்ரைன் மேல போர் தொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க அதுக்கு உதவி பண்றோம் அவ்வளோதான் அப்படின்னு ரஷ்யா ஒரு ஸ்டெப் டவுன் ஆயிரலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ரஷ்யாவுக்குலாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்க முடியாது. எஸ்கலேஷன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போல நடக்குமா? இதெல்லாம் இது மாரி ஒரு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து பார்வைகள் இருக்கு. இது நடக்குமா என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது போலயும் சில நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதனால பஃபர் ஆப்பரேஷன் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு மிக பெரும் சிக்கலாயிரும். ஏன்னா உக்ரைன் இந்த பகுதிகள தாண்டி போய் தான் ரஷ்யாவ அடிக்கணும். ஸோ அது போல செய்ய முடியாது. தீவிரவாத தாக்குதல் தான் செய்வாங்க. அது செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாரியான எஸ்கலேஷன் நடக்கும். இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதோட முடிவுகள், ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன, ஏது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பண்ணா தெரிய வரும். இப்ப நம்ம திரும்பி களத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரிய வரும். என்ன மாரி இருக்க போகுது, யார் அடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். நம்ம திருப்பி களத்துக்கு போவோம். ஸோ இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமியோட வடக்கு பகுதி. இப்போ கிழக்கு பகுதி அப்படிங்கிறது போல பார்த்தரலாம். ஏன்னா நம்ம இந்த பகுதிகள் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா, இப்ப இந்த சப்ளை லைன வந்து ரஷ்யா மேல இருந்து பிடிக்கிறாங்க. இப்ப அதே போல இங்க ஒரு சப்ளை லைன்ஸ் இருக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த சப்ளை லைன பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்புலருந்து இந்த ஒலெக்சாண்ட்ரிவ்கா இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதிகள் மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வருது அப்படின்னாலே, ஈஸியா உங்களால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். 2 சைடு இருமுனை தாக்குதல். ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு டைரக்ஷன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து ஒரு டைரக்ஷன். ஸோ இந்த 2 சைட்லயும் டைரக்ஷன் பண்றாங்கனாலே, இப்போ பக்ரோஸ்குள்ள எப்படி நடக்குது? ஸோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், புறநகரங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்கனாலே கிரிவலம் தான். ஸோ சுமியோட புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிவலம் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி நடக்குது அப்படின்னா, சுமிய சண்டை இல்லாம பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா சுமிக்கு வர்றது மிக பெரும் சப்ளை லைன்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லோ கலர் லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணாங்கன்னா தான் சுமிக்குள்ள என்டர் ஆனாங்கன்னா, பெரிய டேமேஜ் இல்லாம ரஷ்யா அத கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியும். ஸோ அதத்தான் நான் சொல்ல வந்தேன் இந்த பகுதியில. ஸோ அதுக்கு இந்த ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. 2வது இங்க இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரிவ்கால சண்டை நடக்குது அப்படிங்கிறது போல இந்த மிரியோபிலியா இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் போயிட்டு இருக்கு. இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ரெக்வெஸ்ட். 2வது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல ரிசர்வ்ஸ சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ரஷ்யா இந்த பகுதிய பிடிக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். இந்த பகுதிய பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒண்ணு இப்படியும் ஸ்டார்ம் பண்ணலாம். இல்ல இந்த வழியாவும் ஸ்டார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார்ம் பண்றாங்க அப்படின்னா, இந்த சப்ளை லைன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால இந்த இடத்துலலாம் ஏரியல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியல் டாமினன்ஸ் இன் த சென்ஸ் ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள். ரஷ்யா ஃபேப் 3000 ரக குண்டுகள்லாம் தொடர்ந்து இந்த பகுதிகள பெருமளவுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரஷ்யா ஏரியல் குண்டுகள சுமி பகுதியில போட்டு போயிட்டாங்க. கர்கிவ் பகுதியில போட்டு போயிட்டாங்கன்னு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஃபேப் 3000 ரக குண்டு, ஃபேப் 1500 ரக குண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹெவியா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல, அந்த புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள். இத நீங்க ஜியோ லொகேட் பண்ண பகுதி தான் அது. இந்த வீடியோல பார்க்கும்போதே அந்த பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள். இந்த சுமி பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பை.